வணக்கம் மாணவர்களே. தரம் 12 அளவியலும் விஞ்ஞான முறையும் பாடப்பிறப்பில் 2ஆம் தவணைக்கான பாடத்திட்டங்களில் வகுப்பளவியல் என்ற விடயப்பிறப்பு குறித்து இன்றைய நிகழ்ச்சியிலே நோக்க இருக்கின்றோம். முதலில் தேர்ச்சி. நவீன வகுப்பளவியலை கற்றுக்கொள்வதுடன் அதன் தர்க்க ரீதியான பிரயோகத்திற்கும் முயல்வார். தேர்ச்சி மட்டம் வகுப்பளவியலின் அடிப்படை எண்ணக்கருக்களை விவரிப்பார். எடுப்புக்களை வெண்வரைபடங்களில் காட்டுவார். கற்றற்பேர்கள் தொடைக்கோட்பாட்டின் இயல்புகளை விளங்கிக் கொள்வார். கணிதவியல் ரீதியான எண்ணக்கருக்களுடன் தொடர்புபடுத்தி தொடை கோட்பாட்டு எண்ணக்கருக்களை விளக்குவார். வெண்வரைபடங்களின் வழியே பல்வேறு வகை எடுப்புக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவார். தேர்ச்சி மட்டம் கற்றற்பேறுகளின் அடிப்படையில் வகுப்பளவியல் என்ற விடயத்தினுள் நுழைவோம். முதலில் வகுப்பளவியல் பற்றிய அறிமுகத்தினை நோக்குவோம். கணிதத்தின் ஒரு பகுதியான வகுப்பளவியல் சுயாதீனமாக விருத்தியடைந்த ஒரு துறையாக அறிமுகம் செய்யப்படுகின்றது. 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஜோர்ஜ் ஹெண்டர் என்னும் கணிதவியலாளர் இதனை அறிமுகம் செய்திருக்கின்றார். நவீன அளவியல் பிரிவுகளில் ஒன்றான வகுப்பளவியல் தொடைக்கொள்கை என்னும் கணித விதியினை அடிப்படையாக கொண்டு விருத்தி செய்யப்பட்டது. நவீன அளவியலாளர்கள் அரிஸ்டோட்டிலிய நியாயத்தொடையின் வாத அமைப்பில் உள்ளடங்கும் எடுப்புக்களை தொடைக்கொள்கை காணப்படும் எண்ணக்கருக்கள் மூலம் விளக்குவதற்கு முயன்றனர். 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒய்லர் எடுப்புக்களின் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு வரைபடங்களை முன்வைத்தார். பின்னர் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஜோன் வென் எடுப்புக்களை வரைபடங்களில் வரைந்து காட்டி கணிதத்திற்கும் அளவியலுக்குமான தொடர்பினை விளக்கியுள்ளார். அவை வகுப்பளவியலுக்கு அடிப்படையாக தொடைக்கொள்கை அமைகின்ற வகையில் தொடைக்கொள்கை என்பது குறித்து நோக்குவோம். திட்டமாக வரையறுக்கக்கூடிய பொருட்தொகுதி தொடை எனப்படும். தொடையினுள் உள்ளடங்கும் உறுப்புக்கள் மூலகங்கள் எனப்படும். மூலகம் என்பது என்னும் குறியீட்டினால் காட்டப்படும். தொடையானது A, B, C ஆகிய ஆங்கில எழுத்துக்களினால் பெயரிடப்படுவதுடன் அதன் மூலகங்கள் இரட்டை அடைப்பினுள் காட்டப்படும். உதாரணமாக 0 கூடிய 10 குறைந்த ஒற்றையன்களின் தொடை. அவை A என்பது அந்த தொடைக்காக பெயரிடப்படின் 0 கூடிய 10 குறைந்த ஒற்றையன்கள் என்னும் மூலகங்கள் 1, 3, 5, 7, 9 என்பன இரட்டை அடைப்பினுள் காட்டப்படும். இது தொடை ஒன்று எழுதப்படும் முறையாகும். இதில் உள்ளடங்கும் ஒவ்வொரு அங்கத்துவங்களும் மூலகங்கள் என அழைக்கப்படும். அவை 1 என்பது ஒரு மூலகம் A என்னும் தொடையில். 2 என்பது ஒரு மூலகம் அன்று. A என்னும் தொடைக்குள்ள 2 என்பது ஒரு மூலகம் அன்று. இது தொடைக்கொள்கை பற்றி அடிப்படை விடயம். இது குறித்து மாணவர்கள் காப்போதா சாதாரண கணித பாடத்திலும் கற்றிருப்பீர்கள். அடுத்து அளவியலில் தொடைக்கொள்கையின் பிரயோகம். அளவியலில் தொடைக்கொள்கையினை பிரயோகிக்கின்ற போது எடுப்புக்களில் உள்ள பதங்கள் வகுப்பு ரீதியாக நோக்கப்படும்.
எடுப்புக்களில் உள்ள பதங்களின் தர்க்க தொடர்பானது தொடை கொள்கையினை பிரயோகித்து வகுப்புக்கள் மற்றும் தனியன்களின் அடிப்படையில் கணித ரீதியாக குறியீடுகளிலும் வெண்வரைபடங்களிலும் காட்டப்படும். இதன் அடிப்படையில் அளவியல் வாதங்களின் வாய்ப்பின்மை துணியப்படும். ஆகவே அளவியலில் தொடைக்கொள்கையானது எடுப்புக்களில் உள்ள பதங்களை வகுப்பு ரீதியாக நோக்கி குறியீடுகள் மற்றும் வெண்வரைபடங்களின் அடிப்படையில் வாதங்களின் வாய்ப்பினை துணிவதற்கு பயன்படுகின்றது. வகுப்பளவியலின் அடிப்படை எண்ணக்கருக்கள் குறித்து நோக்குவோம். முதலில் வகுப்பு என்றால் என்ன என்பது குறித்து நோக்குவோம். திட்டவட்டமாக வரையறுக்கக்கூடிய நிகழ்வுகள் அல்லது பொருட்களின் கூட்டம் வகுப்பு அல்லது தொடை எனப்படும். இது குறித்த நியதிகள் அல்லது மரபுகளை அடிப்படையாக கொண்டுள்ளது. அதாவது மூலாம்சம் ஒன்று தரப்பட்டு அதனுள் அங்கத்துவங்கள் உள்ளடங்குமெனின் அதனை வகுப்பு எனலாம். உதாரணமாக மனிதர்கள் ஒரு வகுப்பு, பறவைகள் ஒரு வகுப்பு, மிருகங்கள் ஒரு வகுப்பு, இலங்கையர்கள் என்பதொரு வகுப்பு, ஒற்றியங்கள் என்பதொரு வகுப்பு. அப்ப இவ்வாறான பதங்கள் வகுப்புகளாக அமையும். வகுப்புகள் ஏக்கம பிக்கம சி என ஆங்கில எழுத்துக்களால் பெயர் குறிக்கப்படும். எவ்வாறு தொடை ஒன்று ஏ பி சி என பெயர் குறிக்கப்படுகின்றதோ தொடை என்பதே இங்கு வகுப்பு ஆகும். அவை வகுப்பு என்பதும் ஏபிசி என பெயர் குறிக்கப்படும். வெண்வரைபடங்களில் ஒவ்வொரு வகுப்பும் ஒவ்வொரு வட்டங்களினால் காட்டப்படும். உதாரணமாக ஏ என்பது மனிதர்கள் வகுப்பு. அவை இங்கே ஏ என்ற வகுப்பு ஒரு வட்டத்தினால் காட்டப்படும். இது அகிலத்துடைய வகுப்பு. தொடர்ந்து நோக்கும். அடுத்து வகுப்பு நிரப்பி. வகுப்பு ஒன்றினுள் உள்ளடங்காத ஆனால் அகிலத்தொடை வகுப்பினுள் உள்ளடங்கும் மூலகங்களை கொண்ட வகுப்பானது வகுப்பு நிரப்பி எனப்படும். ஏ பி சி என்னும் வகுப்புகளின் வகுப்பு நிரப்பிகள் முறையே ஏ பார் பி பார் சி பார் என அமையும். ஏ என்னும் வகுப்பு நிரப்பி ஏ பார் எனவும், பி என்னும் வகுப்பு நிரப்பி பி பார் எனவும், சி என்னும் வகுப்பு நிரப்பி சி பார் எனவும் இவ்வாறு அமையும். ஒரு உதாரணத்தினூடாக நோக்குவோமாயின், ஏ பறவைகள் வகுப்பு எனின் ஏ பார் என்பது பறவைகள் அல்லாதன வகுப்பு. இதனை வெண்வரைபடத்தில் குறிப்போமாயின், ஓர் அகிலத்தொடையினுள் ஏ என்பது ஒரு வகுப்பு. ஏ தவிர்ந்த அகிலத்தொடையினுள் உள்ளடங்கும் இழக்கப்பட்ட இந்த பிரதேசம் ஏ பாராக இருக்கும். ஆகவே ஏ என்னும் வகுப்பின் வகுப்பு நிரப்பி ஏ பார் ஆகும். உரையாடல் உலகு. இந்த உரையாடல் உலகு என்பதே நாம் இங்கு அகிலத்தொடை என கூறுகின்ற விடயமாகும். குறித்த சந்தர்ப்பத்தில் சுட்டப்படும் அனைத்து அங்கத்துவங்களும் உரையாடல் உலகுக்குட்படும். இதுவே அகிலத்தொடை வகுப்பு ஆகும். குறித்த வகுப்பினுள்ளும் அதன் நிரப்பி வகுப்பினுள்ளும் உள்ளடங்கும் அனைத்து மூலகங்களையும் கொண்டது உரையாடல் உலகு அல்லது அகிலத்தொடை வகுப்பு ஆகும். ஒரு அகிலத்தொடை வகுப்பு என்பது ஏ என்ற வகுப்பும் அதன் நிரப்பி வகுப்பு ஏ பாரும் உள்ளடக்கும் அனைத்து மூலகங்களையும் கொண்டது. அவை யூனியன் வகுப்பு. அகிலத்தொடை என்பது யூ என குறிப்போம். ஏ ஒன்றிப்பு ஏ பார். ஏயினுள்ளும் ஏ பாரினுள்ளும் உள்ளடங்கும் அனைத்து மூலகங்களையும் கொண்டது அகிலத்தொடை வகுப்பு. அப்ப ஒரு வகுப்பும் அதன் நிரப்பி வகுப்பும் உள்ளடங்கும் அனைத்து மூலகங்களையும் கொண்டது உரையாடல் உலகு.
அடுத்து வகுப்பு ஒன்றிப்பு. இது வகுப்புகள் தொடர்படுத்தப்படுகின்ற போது அவ்விரு வகுப்புகளினுள்ளும் உள்ளடங்கும் அனைத்து மூலகங்களையும் கொண்டது வகுப்பு ஒன்றிப்பு ஆகும். ஏ பி என்னும் இரு வகுப்புகள் தொடர்படுத்தப்படுகின்ற போது ஏ அல்லது பியினுள் உள்ளடங்கும் அனைத்து மூலகங்களையும் கொண்டது ஏ ஒன்றிப்பு பி ஆகும். உதாரணமாக ஏ பட்டதாரிகள் வகுப்பு, பி ஆசிரியர்கள் வகுப்பு. ஏ ஒன்றிப்பு பி என்பது பட்டதாரிகளோ அல்லது ஆசிரியர்களோ அனைவரும் உள்ளடக்கும் மூலகங்களை கொண்டதாக அமையும். வெண்பரபடத்தில் நோக்குவோமாயின் ஏ என்னும் வகுப்பும் பி என்னும் வகுப்பும் தொடர்படுத்தப்படுகின்ற போது இவ்விரு வகுப்புகளினுள்ளும் உள்ளடங்கும் அனைத்து மூலகங்களையும் கொண்டது இங்கு நிலட்டப்பட்ட பகுதி வகுப்பு ஒன்றிப்பாக அமையும். வகுப்பு இடைவெட்டு. இது வகுப்புகள் தொடர்படுத்தப்படுகின்ற போது அவ்விரு வகுப்புகளினுள்ளும் உள்ளடங்கும் பொதுவான மூலகங்களை கொண்டது வகுப்பு இடைவெட்டு ஆகும். ஏ பி என்னும் இரு வகுப்புகள் தொடர்படுத்தப்படுகின்ற போது ஏயும் பியும் இணைந்த பொதுவான வகுப்பு ஏ இடைவெட்டு பி ஆக அமையும். உதாரணமாக ஏ பட்டதாரிகள் வகுப்பு, பி ஆசிரியர்கள் வகுப்பு. அப்ப ஏ என்ற வகுப்பும் பி என்ற வகுப்பும் இங்கு தொடர்படுத்தப்படுகின்ற போது இது வகுப்புகளினுள்ளும் உள்ளடங்கும் மூலகங்களை கொண்டது பட்டதாரிகளான ஆசிரியர்கள் ஏ இடைவெட்டு பி ஆக அமையும். இதனை வெண்வரைபடத்தில் இவ்வாறு காட்டலாம். ஏ என்னும் வகுப்பும் பி என்னும் வகுப்பும் தொடர்படுத்தப்படுகின்ற போது ஏ என்னும் வகுப்பினுள் உள்ளடங்கும் அதேவேளை பி என்னும் வகுப்பினுள்ளும் உள்ளடங்கும் பொதுவான மூலகங்களை கொண்ட இவ்விளட்டப்பட்ட பகுதி ஏ இடைவெட்டு பியினை குறிப்பதாக அமையும். அடுத்து வெற்று வகுப்பு. எந்த ஒரு அங்கத்துவத்தினையும் கொண்டிராத வகுப்பு வெற்று வகுப்பு ஆகும். அதாவது ஒரு வகுப்புக்குள்ள மூலகங்கள் எதுவும் உள்ளடங்காதன அது வெற்று வகுப்பாக அமையும். இது சூனிய வகுப்பு அல்லது பூச்சிய வகுப்பு அல்லது வெறும் தொடை அல்லது வகுப்பிலி எனவும் அழைக்கப்படும். வெற்று வகுப்பானது இவ்வாறு பை அல்லது வெறும் தொடை இரட்டை அடைப்பு வறுமையாக காட்டுதல் என்னும் குறியீட்டினால் காட்டப்படுவதுடன் வெண்வரைபடங்களில் சமாந்தர கோடுகளினால் குறித்து காட்டப்படும். உதாரணமாக ஏ என்னும் வகுப்பு 5 மீட்டரை விட உயரமான மனிதர் வகுப்பு. அவங்க ஏ என்பது மூலகங்கள் எதனை கொண்டிராத வெற்று வகுப்பு என்போம். ஏ சமன் வெற்று வகுப்பு. இதனை வெண்வரைபடத்தில் குறிக்கின்ற போது இது ஏ என்னும் வகுப்பு அங்கத்துவங்கள் எதுவும் உள்ளடங்கவில்லை என்பதை குறிப்பதற்காக வெற்று வகுப்பை குறிப்பதற்காக சமாந்தர கோடுகள் காட்டப்படும். இது இனிவரும் நாங்கள் எடுப்புகளுக்கான வெண்வரைபடங்களை வரைகின்ற போதும் வெற்று வகுப்பினை குறிப்பதற்கு இவ்வமாந்தர கோடுகளால் நிலைத்து காட்டும். அடுத்து தொடர்பற்ற வகுப்பு. அர்த்தமுடைய இரு வகுப்புகள் தொடர்படுத்தப்படுகின்ற போது அவ்விரு வகுப்புகளினுள்ளும் பொதுவான மூலகங்கள் எதுவும் உள்ளடங்காதன அவை தொடர்பற்ற வகுப்புகளாக இருக்கும். பொதுவான மூலகங்கள் உள்ளடங்கும் எனின் அது இடைவெட்டு. பொதுவான மூலகங்கள் எதுவும் உள்ளடங்காவிடின் அது தொடர்பற்ற வகுப்பு ஆகும். ஆகவே ஏபி என்னும் இரு வகுப்புகளை தொடர்படுத்துகின்ற போது பொதுவான மூலகங்கள் எதுவும் இல்லையெனின் ஏ இடைவெட்டு பி வெற்று வகுப்பு எனின் ஏயும் பியும் தொடர்பற்ற வகுப்புகளாகும். இந்த தொடர்பற்ற வகுப்புகளை மூட்டற்ற தொடைகள், இணையாத வகுப்புகள், புறநீங்கும் வகுப்புகள் எனவும் அழைப்பர். உதாரணம் ஒன்று, ஏ என்பது PQR என்னும் மூலகங்களை கொண்ட ஒரு தொடை அல்லது வகுப்பு. பி என்பது STU என்னும் மூலகங்களை கொண்ட ஒரு தொடை.
ஆகவே ஏ இடைவெட்டு பி என்பது ஏக்கும் பிக்கும் உள்ளடங்கும் பொதுவான மூலகங்கள் இங்கு எதுவும் இல்லை. ஆகவே ஏயும் பியும் மூட்டற்ற தொடைகள் அல்லது தொடர்பற்ற வகுப்புகள் ஆகும். PQR STU பொதுவான மூலகங்கள் எதுவும் இல்லை. அவை கணித ரீதியாக இவ்வாறு வெளிப்படுத்துவோம். இரண்டாவது உதாரணம், A என்பதை ஆண்கள் வகுப்பு எனக் கொள்வோம், B என்பதை பெண்கள் வகுப்பு எனக் கொள்வோம். A என்னும் வகுப்பினுள்ளும் B என்னும் வகுப்பினுள்ளும் உள்ளடங்கும் பொதுவான மூலகங்கள் எதுவும் இல்லை. அவை A / B சமன் வெற்று வகுப்பு எதுவும் இல்லை என்றால் இவ்வரைபடத்தினை இவ்வாறும் காட்ட முடியும். A என்னும் வகுப்பு B என்னும் வகுப்பு, இங்கு A / B க்குள் எதுவும் உள்ளடங்காது. ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், எந்த ஒரு அங்கத்துவம் உள்ளடங்காத வெற்று வகுப்பை சமாந்தர கோடுகளினால் காட்டுவோம். ஆகவே இங்கு A / B வெற்று வகுப்பு. அதனால் ஏயும் பியும் தொடர்பற்ற வகுப்புகள் அல்லது மூட்டற்ற தொடைகளாக அமையும். உபதொடை, A என்னும் வகுப்புக்குரிய அனைத்து மூலகங்களும் B என்னும் வகுப்புக்கு உரித்தாயின் A B இன் உபதொடையாகும். இதனை A உபதொடை B என குறித்து காட்டுவோம். உதாரணமாக A என்னும் வகுப்பினுள் PQRS என்னும் மூலகங்கள் உள்ளடங்கும் என கொள்வோம். B என்னும் வகுப்பினுள் PQRSTU என்னும் மூலகங்கள் உள்ளடங்கும் என கொள்வோம். இங்கு A யினுள் உள்ளடங்கும் அனைத்து மூலகங்களும் B யினுள் உண்டு. ஆகவே A ஒரு உபதொடை B இன். இதனை இவ்வாறு வெண்வரைபடத்தில் காட்டலாம். A என்பது B என்னும் தொடையின் உபதொடையாக அமையும். சமதொடை, A B என்னும் இரு தொடைகளில் A இன் மூலகங்கள் அனைத்தும் B இன் மூலகங்களாகவும் B இன் மூலகங்கள் அனைத்தும் A இன் மூலகங்களாகவும் அமையும் எனின் A யும் B யும் சமதொடைகளாகும். அதாவது A என்னும் தொடையும் B என்னும் தொடையும் ஒரே மூலகங்களை கொண்டிருப்பின் A யும் B யும் சமன். உதாரணமாக A என்பது 1, 2, 3 என்ற மூலகங்களை கொண்டுள்ளது. B யும் அதே மூலகங்களை 1, 2, 3 அல்லது 3, 2, 1. அப்ப இங்க A என்ற தொடைக்கு இருக்கிற மூலகங்களும் B என்ற தொடைக்கு இருக்கிற மூலகங்களும் ஒரே மூலகங்கள். இதனால A சமன் B ஆக அமையும். இதனை கணித ரீதியாக இவ்வாறும் காட்டலாம். வெண்வரைபடத்தில் A என்பதனுள் 1, 2, 3 என்ற மூலகங்கள் உள்ளடங்குகின்ற போது B என்பதனுள் 1, 2, 3 என்ற மூலகங்கள் உள்ளடங்கும். இன்னுமொரு உதாரணத்தினூடாக நோக்குவோம். A பறவைகள் வகுப்பு, B இறகுடியன வகுப்பு என கொள்வோம். இங்கு 2 வகுப்புகள் இருக்கிறபடியா 2 வகுப்புகளையும் இந்த அகிலத்துற வகுப்பினுடைய காட்டியிருக்கின்றோம். A சமன் B பறவைகள் என்ற வகுப்பும் இறகுடியன என்ற வகுப்பும் ஒரே மூலகங்களை கொண்டிருக்கு. ஆகவே A சமன் B என கொள்வோம். அவ்வாறெனில் இந்த B தவிர்ந்த A வெற்று வகுப்பாகவும் A தவிர்ந்த B வெற்று வகுப்பாகவும் அமையும். Aக்குள்ள மூலகங்கள் உள்ளடங்கும் எனின் அவை Bக்குரியதாக அமையும். அதேபோல் Bக்குள்ள மூலகங்கள் உள்ளடங்கும் எனின் அவை Aக்குரியதாக அமையும். ஆகவே இங்கு A யும் B யும் சமனான வகுப்புகள் அல்லது சமதொடைகளாகும். பூரண வகுப்பு, யாதாயினும் ஒரு வகுப்பின் நிரப்பி வகுப்பானது வெற்று வகுப்பாக அமையும் எனின் அவ்வகுப்பு பூரண வகுப்பு ஆகும். A பார் வெற்று வகுப்பு எனின் A என்பது பூரண வகுப்பாக அமையும். A என்னும் வகுப்பின் நிரப்பி வகுப்பு A பார் வெற்று வகுப்பாக அமையும் எனின் A என்பது பூரண வகுப்பு என அழைக்கப்படும். அதேபோல் A ஒன்றிப்பு B முழுவதன் பார் சமன் வெற்று வகுப்பு ஆயின் A யும் B யும் பூரண வகுப்புகள் ஆகும். AB என்ற 2 வகுப்புகள் தொடர்படுத்தப்படைக்க A ஒன்றிப்பு B முழுவதன் பார் A ஒன்றிப்பு B தவிர்ந்த வகுப்பு வெற்று வகுப்பு எனின் இங்கு A யும் B யும் பூரண வகுப்புகள் ஆகும். இந்த குறியீடு A பார் இடைவெட்டு B பார் சமன் வெற்று வகுப்பாயினும் பொருந்தும்.
அடுத்து எடுப்புகளுக்கான வெண் வரைபடங்கள் குறித்து நோக்குவோம். இதுவரை நோக்கிய தொடை கொள்கை மற்றும் வகுப்பளவியலுக்கான அடிப்படை எண்ணக்கருக்களை விளங்கிக் கொள்ளப்பட்ட அடிப்படையில் எடுப்புகளுக்கான வெண் வரைபடங்கள் குறித்து நோக்குவோம். 1834 தொடக்கம் 1923 காலப்பகுதியில் வாழ்ந்த இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த கணிதவியலாளரான ஜோன் வென் என்பவர் எடுப்புகளின் கருத்தினை வெளிப்படுத்துவதற்காக முன்வைக்கப்பட்ட வரைபடங்கள் எடுப்புகளுக்கான வெண் வரைபடங்கள் ஆகும். எடுப்புகளில் உள்ள பதங்களை வகுப்பு ரீதியாக நோக்கி எடுப்புகளின் கருத்தினை வரைபடங்களில் காட்டியுள்ளார். அவ்வாறு எடுப்புகளுக்கான வரைபடங்களை வரையும் போது நாம் பின்வரும் படிமுறைகளை பின்பற்றுதல் வேண்டும். ஒன்று, சுருக்க திட்டத்தினை வெளிப்படுத்துதல். எடுப்பு ஒன்றில் உள்ள பதங்களை வகுப்பு ரீதியாக நோக்கி ஒவ்வொரு வகுப்பினையும் A, B, C என சுருக்க திட்டத்தில் வெளிப்படுத்துதல். யாதாயினும் ஓர் பதம் தனியோர் அங்கத்துவத்தினை சுட்டி நிற்பின் அத்தனியன்கள் ஒவ்வொன்றும் X, Y என சுருக்க திட்டத்தில் காட்டப்படும். அடுத்து வரைபடங்களை வரைதல். சுருக்க திட்டத்தில் எத்தனை வகுப்புகள் உள்ளதோ அத்தனை வட்டங்களை அகிலத்தொடையினுள் வெளிப்படுத்தி பெயரிட்டு வரைபடங்கள் காட்டப்படும். அந்த வகையில் சுருக்க திட்டத்தில் ஓர் வகுப்பு அமைமெனின் அகிலத்தொடையினுள் ஒரு வட்டத்தினை வரைந்து காட்டுவோம். இன்னும் வகுப்பினை ஒரு வட்டத்தினால் குறிப்போம். இது வகுப்புகள் சுருக்க திட்டத்தில் அமைமெனின் ஒன்று இடைவெட்டுமாறு இரு வட்டங்கள் A என்னும் வகுப்பையும் B என்னும் வகுப்பையும் குறிப்பதற்காக வரைந்து அகிலத்தொடையினுள் வரைந்து பெயரிட்டுக் கொள்வோம். சுருக்க திட்டத்தில் 3 வகுப்புகள் அமைமெனின் A, B, C என 3 வட்டங்கள் ஒன்று இடைவெட்டுமாறு வரைந்து வகுப்புகளை பெயரிட்டுக் கொள்வோம். அடுத்த படிமுறை எடுப்புகளின் கருத்தினை குறியீட்டில் வெளிப்படுத்துதல். எடுப்பு சொல்லுகின்ற கருத்தை வகுப்பளவை குறியீட்டில், உதாரணமாக A சமன் வெற்று வகுப்பு, A சமன் என்று வெற்று வகுப்பு, A இடவெட்டு சமன் வெற்று வகுப்பு, இவ்வாறான குறியீடுகளால் காட்டுவோம். தொடர்ந்து எடுப்புகளுக்கான வரைபடங்களை நோக்குகின்ற போது விரிவாக நோக்குவோம். அடுத்து எடுப்புகளின் கருத்தினை அல்லது அந்த கருத்திற்காக வழங்கப்பட்ட குறியீட்டினை வரைபடத்தில் குறித்தல். அவ்வாறு குறிக்கின்ற போது வெற்று வகுப்பினை குறிப்பதற்காக சமாந்தர கோடுகள் பயன்படுத்தப்படும். வெற்று வகுப்பு அல்லாத அங்கத்துவம் உள்ள வகுப்பினை குறிப்பதற்காக புள்ளடியினை பயன்படுத்துவோம். இவ்வாறான படிமுறைகளின் அடிப்படையில் முதலில் A எடுப்பு, E எடுப்பு, I எடுப்பு, O எடுப்பு ஆகிய எடுப்புகளுக்கான வரைபடங்கள் குறித்து நோக்குவோம். நிறைவிதி எடுப்பு ஒரு A எடுப்பினை முதலில் நோக்குவோம். உதாரணம், மனிதர்கள் எல்லோரும் இறப்பவர்கள் ஆவர். அவை படிமுறை ஒழுங்கில் முதலில் சுருக்க திட்டத்தை வெளிப்படுத்துதல் வேண்டும். அந்த வகையில் இங்கு மனிதர்கள் என்பது ஒரு பதம், இறப்பவர்கள் என்பது இன்னொரு பதம். ஏலவே நாங்கள் எடுப்புகள் பதங்கள் குறித்து நோக்கி இருக்கின்றோம். இந்த எல்லோரும் என்பது அளவுச்சொல், ஆவர் என்பது இணைக்கும் சொல். ஆகவே மனிதர்கள் என்பது ஒரு பதம், இறப்பவர்கள் என்பது இன்னொரு பதம். அவை சுருக்க திட்டத்தின்படி மனிதர்கள் ஒரு வகுப்பு, இறப்பவர்கள் இன்னொரு வகுப்பு. முதலாவது படிமுறை சுருக்க திட்டம். இரண்டாவது, சுருக்க திட்டத்தில் எத்தனை வகுப்புகள் உள்ளதோ இங்கு 2 வகுப்புகள் உண்டு. அவை 2 வட்டங்கள் ஒன்று இடைவெட்டுமாறு அகிலத்தொடையினுள் வரைந்து பெயரிட்டுக் கொள்வோம். அடுத்து எடுப்பின் கருத்தினை நோக்குதல் வேண்டும். மனிதர்கள் எல்லோரும் இறப்பவர்கள் ஆவர் என்னும் எடுப்பின் கருத்தானது இறக்காத மனிதர்கள் எவரும் இல்லை என்பதாகும். ஆகவே இந்த கருத்தினை குறியீட்டில் வெளிப்படுத்தி இறக்காத மனிதர்கள் B தவிர்ந்த A எவரும் இல்லை வெற்று வகுப்பு. அப்ப A இடவெட்டு B பார் வெற்று வகுப்பு அல்லது இவ்வாறும் குறியீட்டினை அமைக்க முடியும். இதற்கான வெண்வரைபடம் B தவிர்ந்த A என்னும் வகுப்பு வெற்று வகுப்பு ஆகும். ஆகவே A எடுப்புக்கான வெண்ணின் வகுப்பளவை குறியீடு A இடவெட்டு B பார் சமன் வெற்று வகுப்பு. வெண்வரைபடம் இவ்வாறு அமையும். அடுத்து ஒரு E எடுப்பு, நிறமறை எடுப்பு E எடுப்பு. உதாரணம், மனிதர்கள் எவரும் இறப்பவர்கள் அல்லர். அதேபோல் முதலில் சுருக்க திட்டத்தினை வெளிப்படுத்தி மனிதர்கள் என்பது ஒரு வகுப்பு,
இறப்பவர்கள் என்பது இன்னொரு வகுப்பு. அவை இங்கு 2 வகுப்புகள் அமைந்துள்ளன. இதனால் 2 வட்டங்கள் ஒன்றொன்று இடைவெட்டுமாறு வரைந்து வகுப்புகளை பெயரிட்டுக் கொள்வோம். அடுத்து மனிதர்கள் வரும் இறப்பவர்கள் அல்லர் என்பதன் கருத்து. இதன் கருத்து இவ்வாறு அமையும். இறக்கின்ற மனிதர்கள் வரவில்லை, அல்லது இன்னொரு வகையில் கூறின் மனிதராகவும் இறப்பவராகவும் எவரும் இல்லை. அவை என்ற குறியீட்டு வடிவம் A/B சமன் வெற்றுவோப்பு. மனிதராகவும் இறப்பவராகவும் இடைவெட்டு முதலே பார்த்திருக்கிறோம், இடைவெட்டு எவரும் இல்லை. அல்லது AB சமன் வெற்று வகுப்பு எனவும் இக்குறியீட்டினை வழங்க முடியும். இதனை வெண்வரபடத்தில் குறிக்கின்ற போது இது A என்னும் வகுப்பு, இது B என்னும் வகுப்பு. ஏயினுள்ளும் பியினுள்ளும் உள்ளடங்கும் பொதுவான மூலகங்களை கொண்ட இந்த வகுப்பு இடைவெட்டாக இருக்கும். ஆகவே அது வெற்று வகுப்பாக அமையும் என சமாந்தர கோடுகளினால் காட்டுவோம். அவை ஈயெடுப்புக்கான வகுப்பளவை குறியீடு A/B சமன் வெற்று வகுப்பு. வெண்வரபடம் இவ்வாறு அமையும். அடுத்து ஒரு குறைவிதி எடுப்பு ஐயெடுப்பு. உதாரணம், மனிதர்கள் சிலர் இறப்பவர்கள் ஆவர். அவைங்கும் அதே பதங்கள் என்ற வகையில் சுருக்கத்திட்டம் இலகுவானது. A மனிதர்கள் வகுப்பு, B இறப்பவர்கள் வகுப்பு. 2 வகுப்புகள். ஆகவே 2 வட்டங்கள் ஒன்று இடைவெட்டுமாறு வரைந்து வகுப்பை பெயரிட்டுக் கொள்வோம். கருத்தினை நோக்குவோம். மனிதர்கள் சிலர் இறப்பவர்கள் ஆவர் என்பது இறக்கின்ற மனிதர்கள் உள்ளனர், அல்லது மனிதராயும் இறப்பவராயும் அங்கத்துவங்கள் உண்டு. இதற்கான வகுப்பளவை குறியீடு A/B சமன் என்று வெற்று வகுப்பு. A/Bக்குள்ள அங்கத்துவங்கள் உண்டு, அல்லது AB சமன் என்று வெற்று வகுப்பு. அப்ப A என்னும் வகுப்பும் B என்னும் வகுப்பும் தொடர்படுத்தும் பொதுவான பிரதேசம் A/B என்பதனுள் அங்கத்துவங்கள் உண்டு என்ற வகையில் புள்ளடியினால் காட்டுவோம். A/B வெற்று வகுப்பு அன்று. அவை ஐயெடுப்புக்கான வகுப்பளவை குறியீடு A/B சமன் என்று வெற்று வகுப்பு. வெண்வரைபடம் இவ்வாறு அமையும். குறைமறை எடுப்பு ஓடுப்பு. உதாரணம், மனிதர்கள் சிலர் இறப்பவர்கள் அல்லர். சுருக்கத்திட்டம் A மனிதர்கள் வகுப்பு, B இறப்பவர்கள் வகுப்பு. 2 வகுப்புகள் இருக்கு. 2 வட்டங்கள் ஒன்று இடைவெட்டுமாறு வரைந்து வகுப்பை பெயரிட்டுக் கொள்வோம். அடுத்து எடுப்பிற்கான கருத்தினை நோக்குவோம். இறக்காத மனிதர்கள் உள்ளனர். மனிதர்கள் சிலர் இறப்பவர்கள் அல்லர் என்பதன் பொருள் இறக்காத மனிதர்கள் உள்ளனர். அப்ப A மனிதர்கள், B இறப்பவர்கள். இறக்காதவர் என்பது B பார், மனிதர் என்பது A. ஆகவே A/B பார் சமன் என்று வெற்று வகுப்பு. உள்ளனர் என்ற அங்கத்துவங்கள் உண்டு, அது வெற்று வகுப்பை இருக்கிறார். ஆகவே A/B பார் சமன் என்று வெற்று வகுப்பு. இதை AB பார் சமன் என்று வெற்று வகுப்பு எனவும் இக்குறியீட்டினை வழங்க முடியும். A என்னும் வகுப்பையும் B என்னும் வகுப்பையும் தொடர்படுத்துகின்ற போது B தவிர்ந்த A என்னும் வகுப்பு இதுவாக அமையும். அது வெற்று வகுப்பு அன்று என்னும் நிலையில் புள்ளடியினால் காட்டப்படும். ஆகவே ஒரு ஓடுப்புக்கான வகுப்பளவை குறியீடு A/B பார் வெற்று வகுப்பு அன்று. வெண்வரைபடம் இவ்வாறு அமையும். அடுத்து தனிவிதி எடுப்பு. உதாரணம், அரிஸ்டோட்டில் ஒரு தத்துவ ஞானி ஆவர். இங்கு அரிஸ்டோட்டில் என்பது ஒரு பதம், தத்துவ ஞானி என்பது இன்னொரு பதம். ஆனால் அரிஸ்டோட்டில் என்னும் பதம் வகுப்பினை குறிக்கவில்லை, தனியோர் அங்கத்துவத்தினை சுட்டி நிற்கின்றது. இங்கு தத்துவ ஞானிகள் என்ற பதம் வகுப்பை குறித்து நிற்கின்றது. ஆகவே இங்கு சுருக்க திட்டத்தின்படி தத்துவ ஞானிகள் என்பது வகுப்பு, அரிஸ்டோட்டில் என்பது தனியோர் அங்கத்துவம் என்ற வகையில் அதனை X என குறிப்போம். சுருக்க திட்டம் இவ்வாறு அமையும். இங்கு சுருக்க திட்டத்தில் ஒரு வகுப்பு உள்ளதால் அகிலத்தொடையினுள் ஒரு வகுப்பினை வரைந்து பெயரிட்டுக் கொள்வோம். அரிஸ்டோட்டில் ஒரு தத்துவ ஞானி ஆவார் என்னும் எடுப்பின் பொருள் தத்துவ ஞானிகள் என்னும் வகுப்பினுள் அரிஸ்டோட்டில் என்னும் அங்கத்துவம் உள்ளடங்கும். ஆகவே X மூலகம் A ஆக அமையும். அப்ப A என்னும் வகுப்பினுள் X என்பது ஒரு மூலகம்,
இவ்வாறு குறித்து காட்ட முடியும். அப்ப வெற்றுவகுப்பை குறிக்கிற சமாந்தர கோட்டை பயன்படுத்தினோம். வெற்றுவகுப்பு அல்லாத பகுதியை குறிப்பதற்கு புள்ளடியை பயன்படுத்தினோம். ஆனால் அங்கத்துவத்தை குறிப்பதற்கு சுருக்க திட்டத்தில் குறிக்கப்படும் அதே குறியீட்டினை எக்ஸ் y என இருந்தால் இங்கே எக்ஸ் என இருப்பதால் எக்ஸ் என்னும் குறியீட்டினை அவ்வாறே வரைபடத்தில் குறித்தல் வேண்டும். அவங்க எக்ஸ் என்பது அரிஸ்டோட்டலை குறிப்பதனால் அரிஸ்டோட்டில் தத்துவஞானி ஆவார் என்பது எக்ஸ் மூலகம் ஏ இவ்வாறு அமையும். இங்கு எக்ஸ் என்பது ஆங்கில சிறிய எழுத்தாக அமைதல் வேண்டும். தனிமறை எடுப்பு உதாரணம், அரிஸ்டோட்டில் ஒரு தத்துவ ஞானி அல்ல. அதே போல் சுருக்கத்திட்டம், இங்க தத்துவ ஞானிகள் என்பது ஒரு வகுப்பு, அரிஸ்டோட்டில் என்பது ஒரு தனியோர் அங்கத்துவம். சுருக்கத்திட்டத்தின்படி ஒரு வகுப்பு இருப்பதனால் ஒரு வட்டத்தினை வரைந்து வகுப்புகளை பெயரிட்டுக் கொள்வோம். கருத்து எடுப்பிற்கான கருத்து, அரிஸ்டோட்டில் ஒரு தத்துவ ஞானி அல்ல. தத்துவ ஞானிகள் என்ற வகுப்புக்குள்ள அரிஸ்டோட்டில் உள்ளடங்க மாட்டார். இதனால் எக்ஸ் மூலகம் அன்றி அப்ப ஏண்ட வகுப்புக்குள்ள எக்ஸ் உள்ளடங்காது. அதனால் ஏண்ட வகுப்பு தவிர்ந்த இந்த அகிலத்தோட வகுப்பினுள் எக்ஸ் என்பது அமைந்து காணப்படும். தனி விதி தனிமறை ஆகிய எடுப்புகளை நோக்கியிருந்தோம். இங்கு தனியன் என்பது எக்ஸ் என குறித்தால் ஆங்கில சிறிய எழுத்தால் அதே குறியீட்டினையே வரைபடத்தில் காட்டியிருக்கின்றோம். ஏ எடுப்பு, இ எடுப்பு, ஐ எடுப்பு, ஓ எடுப்பு, தனி விதி தனிமறை ஆகிய எடுப்புகளுக்கான வகுப்பளவை குறியீடுகளும் வெண் வரைபடங்களும் நோக்கியிருந்தோம். அடுத்து ஏனைய எடுப்புகளுக்கான வெண் வரைபடங்கள் குறித்து நோக்குவோம். பறவைகள் மட்டுமே பரப்பனாகும். இதே எடுப்பு இவ்வாறான கருத்திலும் அமையலாம். பறவைகளை தவிர வேறு எவையும் பரப்பன இல்லை. இது ரெண்டும் ஒரே பொருள். பறவைகளை தவிர வேறு எவையும் பரப்பன இல்லை என்பது பறவைகள் மட்டுமே பரப்பன ஆகும் என்ற எடுப்புக்கு சமனானது. அந்த வகையில் இவ்வெடுப்புக்கான சுருக்க திட்டத்தினை முதல் வெளிப்படுத்தி ஏ பறவைகள் வகுப்பு. பறவைகள் என்பது ஏ, பி பரப்பன வகுப்பு. அப்ப ரெண்டு வகுப்புகள் உண்டு. ரெண்டு வட்டங்கள் ஒன்று ஒன்று இடைவெட்டுமாறு வரைந்து வகுப்புகளை பெயரிட்டுக் கொள்வோம். பறவைகள் மட்டுமே பரப்பன ஆகும் என்பதன் பொருள் பறவைகள் அல்லாத பரப்பன எவையும் இல்லை. பறவைகள் அல்லாத பரப்பன எவையும் இல்லை என்பதை வகுப்பளவை குறியீட்டில் வெளிப்படுத்தி ஏ பார் இடைவெட்டு பி சமன் வெற்று வகுப்பு, அதை ஏ பார் பி சமன் வெற்று வகுப்பு எனவும் குறிக்கலாம். இதனை வெண்பரபடத்தில் காட்டுவோமாயின் ஏ தவிர்ந்த பி என்னும் வகுப்பினுள் அங்கத்துவம் எதுவும் இல்லை என்பதனால் சமாந்தர கோடுகளினால் காட்டப்படும். இது சமாந்தர கோடுகளினால் நிலைட்டி காட்டப்படும். ஆகவே இது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட எடுப்பு. ஏ பார் இடைவெட்டு பி சமன் வெற்று வகுப்பு. வெண்பரபடம் இவ்வாறு அமையும். விஞ்ஞானிகள் மற்றும் விஞ்ஞானிகள் மாத்திரமே அறிவாளிகள். இதை இவ்வாறும் இந்த எடுப்பினை நாங்கள் வழங்க முடியும். விஞ்ஞானிகள் ஆயினாயினே அறிவாளிகள் ஆவர். சுருக்க திட்டத்தினை வெளிப்படுத்தி விஞ்ஞானிகள் என்பது ஏ என்னும் வகுப்பு, அறிவாளிகள் என்பது பி என்னும் வகுப்பு. ரெண்டு வகுப்புகள் உண்டு. ரெண்டு வட்டங்கள் ஒன்று ஒன்று இடைவெட்டுமாறு வரைஞ்சு வகுப்புகளினை பெயரிட்டுக் கொள்வோம். இதன் எடுப்பின் பொருளை நோக்கி நாங்கள் எடுப்புக்கள் என்ற தலைப்பிலே நோக்குகின்ற போது உடனடியான ஏடுப்பு என்ற வடிவத்தினை நோக்கியிருந்தோம். அந்த வகையில் விஞ்ஞானிகள் ஆயினாயினே அறிவாளிகள் என்னும் கருத்து அல்லது விஞ்ஞானிகள் மற்றும் விஞ்ஞானிகள் மாத்திரமே அறிவாளிகள் என்னும் கருத்து இது எடுப்புக்களை தருவதாக இருக்கும். ஒன்று, விஞ்ஞானிகள் எல்லோரும் அறிவாளிகள் ஆவர் என்பது. அடுத்தது, விஞ்ஞானிகள் மட்டுமே அறிவாளிகள் ஆவர் என்பது. விஞ்ஞானிகள் எல்லோரும் அறிவாளிகள் ஆவர் என்பது ஒரு ஏடுப்பு வடிவம். ஏடவெட்டு பி பார் சமன் வெற்று வகுப்பு. அத்துடன் விஞ்ஞானிகள் மட்டுமே அறிவாளிகள் என்பது மட்டுப்படுத்தப்பட்ட எடுப்பு. இதற்கு முன்னர் பார்த்திருந்தோம். ஏ பார் இடைவெட்டு பி சமன் வெற்று.
இந்த ரெண்டு குறியீடுகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் வெண்வரைபடம் அமைதல் வேண்டும். பி தவிர்ந்த ஏ என்னும் வகுப்பு வெற்று வகுப்பு, அதேபோல் ஏ தவிர்ந்த பி என்னும் வகுப்பு வெற்று வகுப்பு. இது ஒரு புறநடையான எடுப்புக்கான வகுப்பளவை குறியீடும் வெண்வரைபடமும் ஆகும். இந்த குறியீட்டின் அடிப்படையில், இந்த வரைபடத்தின் அடிப்படையில் இங்கு ஏயும் பியும் சம வகுப்புகள். நாங்கள் ஏற்கனவே சமதொடைக்கு இந்த வரைபடத்தை வரைந்திருந்தோம். அவை ஏ சமன் பி, ஏனுள் உள்ளடங்கும் மூலங்கள் பியினுள்ளும், பியினுள் உள்ளடங்கும் மூலங்கள் ஏயினுள்ளும் உள்ளடங்கும். பழங்களில் சில மட்டுமே இனிப்பானவை ஆகும். இந்த வாக்கியத்தின் அடிப்படையில் சுருக்க திட்டத்தினை வெளிப்படுத்தி ஏ பழங்கள் வகுப்பு, பி இனிப்பானவை வகுப்பு. பழங்கள் என்பது ஒரு பதம், இனிப்பானவை இன்னொரு பதம். ரெண்டு வகுப்புகள், ஆகவே ரெண்டு வட்டங்கள் ஒன்று ஒன்று இடைவெட்டுமாறு வரைந்து வகுப்புகளை பெயரிட்டுக் கொள்வோம். இந்த வாக்கியத்துக்கான எடுப்பின் பொருள் இரு கருத்துக்களில் அமையும். பழங்களில் சில மட்டுமே இனிப்பானவை ஆகும். பழங்களில் சில இனிப்பானவை ஆகும் என்னும் ஓர் ஐயெடுப்பும், பழங்களில் சில இனிப்பானவை அல்ல என்னும் ஒரு ஓடுப்பும் இங்கு இரு எடுப்புகளை கொண்ட கருத்தாக அமையும். அந்த வகையில் வகுப்பளவை குறியீடு பழங்களில் சில இனிப்பானவை ஆகும் என்பது ஒரு ஐயெடுப்பு, ஏ இடவெட்டு பி சமன் என்று வெற்றுவோம். அத்துடன் பழங்களில் சில இனிப்பானவை அல்ல என்பது ஒரு ஓடுப்பு கருத்து, ஏ இடவெட்டு பி பார் சமன் என்று வெற்றுவோம். அவை இரு வகுப்பளவை குறியீடுகளையும் பிரதிபலிக்கும் வகையில் வெண்வரைபடம் அமைதல் வேண்டும். ஏ இடவெட்டு பி சமன் அன்று வெற்று வகுப்பு. அப்ப ஏக்கும் பிக்கும் பொதுவான வகுப்புக்குள்ள அங்கத்துவம் உண்டு. இது ஒரு கருத்து. அடுத்து பி தவிர்ந்த ஏ என்னும் வகுப்பு அங்கத்துவம் உள்ள வகுப்பு. அவை வெண்வரைபடம் இவ்வாறு அமையும். பழங்களில் சில மட்டுமே இனிப்பானவை ஆகும் என்னும் எடுப்புக்கான வகுப்பளவை குறியீடு ஏ இடவெட்டு பி சமன் என்று வெற்று வகுப்பு. அத்துடன் ஏ இடவெட்டு பி பார் சமன் என்று வெற்று வகுப்பு. வெண்வரைபடம் இவ்வாறு அமையும். மாணவர்களை தவிர ஏனையோர் அனைவரும் தொழில் புரிபவர்கள் ஆவர். சுருக்க திட்டம்: ஏ மாணவர்கள் வகுப்பு, பி தொழில் புரிபவர்கள் வகுப்பு. ரெண்டு வகுப்பு, ரெண்டு வட்டங்கள் ஒன்று ஒன்று இடைவெட்டுமாறு வரைந்து கொள்வோம். வகுப்புகளை பெயரிட்டுக் கொள்வோம். மாணவர்களை தவிர ஏனையோர் அனைவரும் தொழில் புரிபவர் ஆவர் என்னும் இவ்வாக்கியம் இரு கருத்தினை தரும். ஒன்று, மாணவர்கள் எவரும் தொழில் புரிபவர் அல்லர் என்னும் ஈயெடுப்பு கருத்து. மற்றது, மாணவர்கள் அல்லாதவர்கள் எல்லோரும் தொழில் புரிபவர்கள் ஆவர். அந்த வகையில் வகுப்பளவை குறியீடு மாணவர்கள் எவரும் தொழில் புரிபவர்கள் அல்லர் என்னும் ஈயெடுப்பு கருத்து ஏ இடவெட்டு பி சமன் வெற்று வகுப்பு. மாணவர்கள் அல்லாதவர்கள் எல்லோரும் தொழில் புரிபவர்கள் ஆவர். மாணவர் அல்லாதவர், மாணவர் ஏ, மாணவர் அல்லாதவர் ஏ பார். இடைவெட்டு ஒரே எடுப்பு கருத்துல பி பார் சமன் வெற்று வகுப்பு. இதனை வகுப்பளவை குறியிட்ட இங்கு வெண்வரைபடத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தி ஏ இடவெட்டு பி சமன் வெற்று வகுப்பு. ஏக்கும் பிக்கும் பொதுவான வகுப்பு வெற்று வகுப்பு. அடுத்து ஏ தவிர்ந்த பி தவிர்ந்த, ஏ தவிர்ந்த பி தவிர்ந்த வகுப்பு வெற்று வகுப்பாக அமையும். இவ்வாறு அமையும். அடுத்து நாம் ஒரு வகுப்பினை கொண்ட எடுப்புகள் குறித்து நோக்க இருக்கின்றோம். இங்கு நாம் விசேடமாக நோக்க இருப்பது ஏடுப்பு, ஈயெடுப்பு, ஐயெடுப்பு, ஓடுப்பு ஆகிய எடுப்புகளுக்குரிய அளவு சொற்கள் இணைக்கும் சொற்களை கொண்டு அதேவேளை ஒரு பதம் அல்லது ஒரு வகுப்பினை கொண்டு இவ்வெடுப்புகள் அமைந்து காணப்படும். அந்த வகையில் அனைத்தும் சுவாசிப்பன ஆகும். அப்ப இங்கு சுவாசிப்பன என்பது ஒரு வகுப்பு. ஏ சுவாசிப்பன வகுப்பு. வகுப்பளவு வெண்வரைபடத்தில் நோக்குவோமாய் ஏ என்பது ஒரு வகுப்பு அகிலத்தொடையினுள் குறித்து காட்டும். அனைத்தும் சுவாசிப்பன ஆகும் என்னும் எடுப்பின் பொருள் சுவாசிக்காதவை எவையும் இல்லை. சுவாசிக்காதவை எவையும் இல்லைக்கான குறியீடு ஏ பார் சமன் வெற்று வகுப்பு. இதை வெண்வரைபடத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தின் ஏ பார் ஏ தவிர்ந்த வகுப்பு வெற்று வகுப்பாக அமையும். இதேபோல் எவையும் ஆபத்தானவை அல்ல. எவையும் அல்ல என்ற கருத்து ஆபத்தானவை என்பது ஒரு பதம் அல்லது ஒரு வகுப்பு.
ஆபத்தானை வகுப்பு ஏ என்பது ஆபத்தானை வகுப்பு. ஒரு வட்டத்தை வரைந்து வகுப்பை பெயரிட்டுக் கொள்வோம். இதற்கான பொருள் எவையும் ஆபத்தானவை இல்லை, ஆபத்தானவைக்கு எதுவும் இல்லை. ஏ சமன் வெற்று வகுப்பு, ஏக்கள் எந்த ஒரு அங்கத்துவம் இல்லை. வரைபடத்தில் குறிக்கின்ற போது ஏ வெற்று வகுப்பு என்பதை காட்டும். அடுத்து சில பரப்பெனாகும், சில பரப்பெனாகும். ஒரு வகுப்பு ஏ பரப்பென வகுப்பு. ஒரு வகுப்பென ஒரு வட்டத்துக்குள்ள வரைவும் பெயரிட்டுக் கொள்வோம். இதன் பொருள் சில பரப்பெனாவன பரப்பென உள்ளன, பரப்பென இருக்கு, பரப்பென உள்ளன. வகுப்பளவு குறியீடு ஏண்ட வகுப்புக்கு அங்கத்துவம் உண்டு. அங்கத்துவம் உள்ளதை புள்ளடியால குறிப்போம். என்னும் வகுப்பினுள் அங்கத்துவம் உண்டு. அடுத்து சில பிரகாசிப்பன அல்ல, சில அல்ல என்று வரலாம், அல்லது அனைத்தும் அல்ல என்றும் வரலாம். அனைத்தும் பிரகாசிப்பன அல்ல, எவ்வாறு வரினும் ஒரே கருத்து. இங்கு ஒரு வகுப்பு இருக்கிற வகையில் சுருக்கத்திட்டம் ஏ பிரகாசிப்பன வகுப்பு. ஒரு வட்டத்தினை வரைந்து வகுப்பை பெயரிட்டுக் கொள்வோம். இதன் பொருள் பிரகாசிக்காதன உள்ளன. அப்ப பிரகாசிப்பன ஏ, பிரகாசிக்காதன ஏ பார். ஏ பார் வெற்று வகுப்பு அன்று. இதற்கான வகுப்பளவை குறியீட்டு நாங்கள் இங்கு பிரதிநிதித்துவப்படுத்தின் ஏ பார் உள்ளடியாக வை. அப்ப ஏடப்பு ஈயெடுப்பு ஐயெடுப்பு ஓடுப்புக்கு எவ்வாறு அளவுச்சொல் இணைக்கும் சொல் அமைந்ததோ அதேபோல் ஒரு வகுப்பை கொண்ட எடுப்புகளுக்கான அளவுச்சொல் இணைக்கும் சொல்ல வைத்துக் கொண்டு 4 எடுப்புகளுக்குமான வெண்வரைபடங்களை நோக்கியிருந்தோம். இது பின்னர் பயனளத்தக்க குறியீட்டில் நீங்கள் அமைக்கும் போது இது உங்களுக்கு துணை புரியும். அடுத்து 3 வகுப்புகளை கொண்ட எடுப்புகள். அரசியல்வாதிகள் அனைவரும் படித்தவர்களும் புத்தி உள்ளவர்களும் ஆவர். இங்கு வகுப்புகளை நோக்குகின்ற போது ஏ அரசியல்வாதிகள் வகுப்பு, பி படித்தவர்கள் வகுப்பு, சி புத்தி உள்ளவர்கள் வகுப்பு. 3 வகுப்புகள் உண்டு. அப்ப 3 வட்டங்கள் ஒன்று ஒன்று இடைவெட்டுமாறு வரைந்து வகுப்புகளை பெயரிட்டுக் கொள்வோம். இதன் பொருள் இதற்கான வகுப்பளவை குறியீடு அரசியல்வாதிகள் அனைவரும், அரசியல்வாதிகள் என்பது ஏ, படித்தவர்களும் புத்தி உள்ளவர்களும். படித்தவர்கள் பி, புத்தி உள்ளவர்கள் சி, பி இடவெட்டு சி. அதே நேரம் ஒரு ஏடுப்பு கருத்து. அப்ப ஏ இடைவெட்டு பி இடவெட்டு சி முழுவதன் பார் சமன் வெற்றுவோம். சாதாரண ஒரு ஏடுப்பு வடிவில் நோக்குவோமாயின் இது ஏ இவ்வளவும் சேர்ந்து பி. அப்ப ஏடவெட்டு பி பார் வெற்றுவோம் என்னும் அர்த்தம். ஆக இதற்கான வெண்வரைபடத்தினை நோக்குவோமாயின் வீடவெட்டு சி தவிர்ந்த ஏண்ட வகுப்பு வெற்று வகுப்பு, வீடவெட்டு சி தவிர்ந்த ஏண்ணும் வகுப்பு வெற்று வகுப்பு. அடுத்து எல்லா காகங்களும் குயில்களும் பறவைகள் ஆகும். சுருக்கத்திட்டத்தின்படி காகங்கள் என்பது ஏ, குயில்கள் பி என்னும் வகுப்பு, பறவைகள் சி என்னும் வகுப்பு. 3 வகுப்புகள் இருப்பதால் 3 வட்டங்கள் ஒன்று இடைவெட்டுமாறு வரைந்து வகுப்புகளை பெயரிட்டுக் கொள்ளும். இந்த எடுப்பின் கருத்து காகங்களும் குயில்களும் பறவைகளாகும். அதன் பொருள் காகமோ அல்லது குயிலோ அனைத்தும் பறவை. அப்ப காகமோ அல்லது குயிலோ அனைத்தும் என்பது ஒன்றைப்பு, ஏ ஒன்றைப்பு பி. பறவைகள் என்பது சி. அப்ப ஏ ஒன்றைப்பு பி இடைவெட்டு சி பார் சமன் வெற்று வகுப்பு. இது வகுப்பளவை குறியீடாக அமையும். இதனை வெண்வரைபடத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற போது சி தவிர்ந்த ஏ ஒன்றைப்பு பி, சி தவிர்ந்த ஏ ஒன்றைப்பு பி வெற்று வகுப்பாக அமையும். சில இளைஞர்கள் கற்றவர்கள் என்பதுடன் புத்தி உள்ளவர்கள். சுருக்கத்திட்டம் ஏ இளைஞர்கள் வகுப்பு, பி கற்றவர்கள் வகுப்பு, சி புத்தி உள்ளவர்கள் வகுப்பு. 3 வகுப்புகள் உள்ளதால்
3 வட்டங்கள் ஒன்றோடு இடைவெட்டுமாறு வரைந்து வகுப்புகளை பெயரிட்டுக் கொள்வோம். இப்போ இதன் கருத்தினை நோக்குகிற போது இளைஞர்கள் கற்றவர்கள் என்பதுடன் புத்தி உள்ளவர்கள். அப்ப இளைஞர்களே கற்றவர்களும் புத்தி உள்ளவர்களும் வீடவிட்டு சி, சிலர் ஆவர் என்ற கருத்தில் ஒரு ஐயெடுப்பு மாதிரி நோக்குவோமாயின் ஏ இடவட்டு வீடவட்டு சி சமன் என்று வெற்றுவோம். இதற்கான வெண்வரைபடம் ஏ இடவட்டு வீடவட்டு சி 3 வகுப்புகளும் ஒருங்கே இடைவெட்டுகின்ற இந்த பிரதேசத்தினுள் அங்கத்துவம் உண்டு. சில பெண்கள் ஒன்றில் அழகானவர்கள் அல்லது பணக்காரர்கள் அல்ல. சுருக்கத்திட்டம் ஏ பெண்கள் வகுப்பு, பி அழகானவர்கள் வகுப்பு, சி பணக்காரர்கள் வகுப்பு. 3 வகுப்புகள் 3 வட்டங்கள் ஒன்றோடு இடைவெட்டுமாறு வரைந்து வகுப்பினை பெயரிட்டுக் கொள்வோம். சில பெண்கள் ஒன்றில் அழகானவர்கள் அல்லது பணக்காரர்கள் அல்லர். சில அல்லர் என்றது கோடு போடிவம். ஏ பெண்கள் அழகானவர்கள் அல்லது பணக்காரர்கள் என்பது பி ஒன்றிப்பு சி. அப்ப ஏ பெண்கள் அழகானவர்கள் அல்லது பணக்காரர்கள் என்பது பி ஒன்றிப்பு சி. ஓடுப்படிவில் நோக்குவோமாயின் ஏ இடவட்டு பி பார் சமன் என்ற வெற்று வகுப்பு போல ஏ இடவட்டு பி ஒன்றிப்பு சி முழுவதன் பார் சமன் என்று வெற்றுவோம். வெண்பெற படத்தில் இதனை பிரதிநிதித்துவப்படுத்துகிற போது பி ஒன்றிப்பு சி இவ்வளவும் தவிர்ந்த ஏன்னும் வகுப்பினுள் அங்கத்துவம் உண்டு. அடுத்து தனியன்களையும் வகுப்புகளையும் கொண்ட எடுப்புகள். அரிஸ்டோட்டிலும் பிளேட்டோவும் மெய்யியலாளர்கள் ஆவர். இங்கு நோக்குவோமெனின் அரிஸ்டோட்டில் ஒரு தனியன், பிளேட்டோ ஒரு தனியன், மெய்யியலாளர் என்பது ஒரு வகுப்பு. ஆகவே சுருக்கத்திட்டம் ஏ மெய்யியலாளர்கள் வகுப்பு, எக்ஸ் அரிஸ்டோட்டில், y பிளேட்டோ. சுருக்கத்திட்டத்தில் எத்தனை வகுப்பு உண்டு? ஒரு வகுப்பு. ஆகவே ஒரு வட்டத்தினை வெண்பெறப்படத்தில் காட்டுவோம். இங்கு அரிஸ்டோட்டிலும் பிளேட்டோவும் மெய்யியலாளர். அரிஸ்டோட்டிலும் மெய்யியலாளர் வகுப்புகளை வருவார், பிளேட்டோவும் வருவார். குறியீட்டில் நோக்குவாயின் அரிஸ்டோட்டில் மெய்யியலாளர், பிளேட்டோ மெய்யியலாளர். எக்ஸ் மூலகம் ஏ, y மூலகம் ஏ. அல்லது இவ்வாறும் காட்ட முடியும், எக்ஸும் வையும் மூலகங்கள் ஏயினுள். இவ்வாறும் குறியீட்டில் அமைத்துக் கொள்ள முடியும். அவை ஏண்ட இந்த வகுப்புக்குள்ள எக்ஸும் வையும் உள்ளடங்கும். எக்ஸ் என்பது உள்ளடங்கும், y என்பது உள்ளடங்கும். அப்ப எக்ஸ் மூலகம் ஏ, y மூலகம் ஏ. அல்லது இன்னொரு வழியில் சொன்னோம்னா எக்ஸும் வையும் மூலகங்கள் ஏ என்னும் வகுப்பினுள். அரிஸ்டோட்டில் விஞ்ஞானி என்பதுடன் பிளேட்டோ மெய்யியலாளர் ஆவர். அவை இங்கு அரிஸ்டோட்டில் என்பது தனியன், பிளேட்டோ என்பது தனியன், விஞ்ஞானிகள் என்பது ஏ என்னும் வகுப்பு, மெய்யியலாளர்கள் என்பது பி என்னும் வகுப்பு. அரிஸ்டோட்டில் எக்ஸ் எனக் கொள்வோம், பிளேட்டோ y எனக் கொள்வோம். சுருக்கத்திட்டத்தின்படி இரு வகுப்புகள். ஆகவே 2 வட்டங்கள் ஒன்றோடு இடைவெட்டுமாறு வரைந்து வகுப்பினை பெயரிட்டுக் கொள்வோம். அரிஸ்டோட்டில் விஞ்ஞானி எக்ஸ் மூலகம் ஏ தனிவிதி. அத்துடன் பிளேட்டோ மெய்யியலாளர் y மூலகம் பி. அப்ப இங்க குறிக்கின்ற போது ஏண்ட வகுப்புக்குள்ள எக்ஸ் உள்ளடங்கும். அப்ப இதுக்கு உள்ளடங்குமோ இதுக்குள்ள வருமோ எங்களுக்கு தெரியாது. அதனால அதை நாங்கள் இந்த கோட்டிலே குறித்தல் வேண்டும், மிக கவனம். இதேபோல் பி என்னும் வகுப்பினுள் y உள்ளடங்கும் எனின் இந்த வகுப்போ இந்த வகுப்போ தெரியாது. ஆகவே இந்த கோட்டில் y என்பதை பிரதிநிதித்துவப்படுத்துவோம். 2 இரட்டை எண்ணாக உள்ள முதன்மை எண்ணாகும். அவங்க 2 என்பது தனியன், இரட்டை எண்கள் என்பது ஏ என்னும் வகுப்பாக கொள்வோம், பி முதன்மை எண்கள் என்னும் வகுப்பாக கொள்வோம். 2 வட்டங்கள் ஒன்றோடு இடைவெட்டுமாறு வரைந்து அகிலத்தொடையினுள் வகுப்பினை பெயரிட்டுக் கொள்வோம். அப்ப 2 என்பது இரட்டை எண்ணாக உள்ள முதன்மை எண். கெட்ட எண்ணாயும் இருக்கும், அதே நேரத்தில் முதன்மை எண்ணாயும் இருக்கும். ஆகவே ஏ இடவெட்டு பி கெட்ட எண்ணாகவும் முதன்மை எண்ணாகவும் உள்ளன. இந்த பிரதேசத்தினுள் எக்ஸ் வரும். எக்ஸ் மூலகம் ஏ இடவெட்டு பி,
வெண்வரைபடம் இவ்வாறு அமையும். அடுத்து 5 இரட்டையன் அல்லாத முதன்மை எண் ஆவதோடு 4 முதன்மை எண் அல்லாத இரட்டை எண் ஆகும். அதேபோல் இரட்டையங்கள் வகுப்பு சுருக்கத்திட்டம் A B முதன்மை எண்கள் வகுப்பு x5 y4 2 வட்டங்கள் ஒன்றொன்று இடைவெட்டுமாறு வரைந்து வகுப்புகளை பெயரிட்டுக் கொள்வோம். குறியீட்டில் நோக்குவோமாயின் x மூலகம் a பார் இடைவெட்டு b 5 இரட்டையன் அல்லாத முதன்மை எண், இரட்டையன் a இரட்டையன் அல்லாத a பார் முதன்மை எண் b. அதேபோல் 4 முதன்மை எண் அல்லாத இரட்டையன், முதன்மை எண் அல்லாத இரட்டையன் y மூலகம் b பார் இடைவெட்டு a. இதனை வரைபடத்தில் காட்டுவோமாயின் x மூலகம் a தவிர்ந்த b y மூலகம் b தவிர்ந்த a. அவள் ஒன்றில் அழகானவளோ அல்லது பணக்காரையோ அல்ல. அவ எங்கு அழகானவர்கள் வகுப்பு A, பணக்காரி என்னும் வகுப்பு B, X என்பது அவள் 2 வகுப்பு 2 வட்டங்கள் ஒன்று இடைவெட்டுமாறு வரும். அவள் ஒன்றில் அழகானவளோ அல்லது பணக்காரியோ அல்ல. X மூலகம் அன்று A ஒன்றிப்பு B முழுவதற்குள் உள்ளடங்காது. ஆகவே X மூலகம் அன்று A ஒன்றிப்பு B என்பது வெண்வரைபடத்தில் இவ்வாறு காட்டும். அடுத்து பாரம்பரிய எடுப்புகளுக்கான ஒய்லரின் வரைபடங்கள் குறித்து நோக்குவோம். லியோன்கார்ட் ஒய்லர் என்பவர் எடுப்புகளுக்கான வரைபடங்களை வரைந்து காட்டியிருக்கின்றார். இவர் வாழ்ந்த காலப்பகுதி 1707 தொடக்கம் 1783. சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர். ஒரு கணிதவியலாளரும் அளவியலாளரும் ஆவார். ஒய்லர் பாரம்பரிய எடுப்புகளுக்கான வரைபடங்களை வரைந்து காட்டிய முறைகள் குறித்து நோக்குவோம். எடுப்புக்கான வரைபடம் எல்லா எஸ்ஸும் பி ஆகும் என்பது இவ்வாறு வரைபடத்தில் காட்டியுள்ளார். எடுப்பு எஸ் எதுவும் பி எல் என்பது இவ்வாறு வரைபடத்தில் காட்டியுள்ளார். ஐயெடுப்புக்கான வரைபடம் சில எஸ் பி ஆகும். அதற்கான வரைபடங்களை இவ்வாறு அமைத்துள்ளார். ஓடுப்பு சில எஸ் பி அல்ல வரைபடங்களை இவ்வாறு அமைத்துள்ளார். ஒய்லர் என்ன அடிப்படையில் வரைபடங்களை வரைந்துள்ளாரோ அந்த அடிப்படையில் விளங்கிக் கொள்ளப்பட்ட மாத்திரத்திலே அவற்றின் கருத்து தெளிவாகும். இருப்பினும் இந்த ஒய்லரின் வரைபடங்களில் உள்ள குறைபாடுகள் காரணமாகவே பின்னர் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வென் என்பவர் வரைபடங்களை முன்வைத்தார். இதுவரை நாங்கள் வென் வரைபடங்களை நோக்கியிருந்தோம். ஒய்லரின் வரைபடங்களில் வரையறைகளும் குறைபாடுகளும் காரணமாக கடந்த காலங்களில் இதன் பயன்பாடு வலுவிழந்து சென்றுள்ளது. பாரம்பரிய எடுப்புகளுக்கான ஒய்லரின் வரைபடங்களில் எடுப்புக்கான வரைபடம் மட்டுமே தெளிவானதாக அமைந்துள்ளது. ஏனைய எடுப்புகளுக்கான வரைபடங்கள் தெளிவற்றவையாக அமைந்துள்ளன. வரைபடங்களின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் வகையில் வென் வரைபடங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஆகவே இந்த வகுப்பளவையில் ஆரம்பத்தில் ஒய்லர் வரைபடங்களை முன்வைத்திருந்தாலும் அவற்றின் வரைபடங்கள் ஏற்பட்ட குறைபாடு காரணமாக நாம் வென் வரைபடங்கள் தற்பொழுது நோக்கிக் கொண்டிருக்கின்றோம். அடுத்து மதிப்பீட்டு வினாக்களில் கீழ்வரும் எடுப்புகளை வகுப்பளவை குறியீட்டில் அமைத்து வென் வரைபடங்களில் காட்டுக. அனைத்தும் பிரகாசிக்கும் ஆயினும் அனைத்தும் தங்கமல்ல. சுருக்க திட்டம் A பிரகாசிப்போய் வகுப்பு, B தங்கம் வகுப்பு. அந்த வகையில் 2 வகுப்புகள் அமைகின்ற போது 2 வட்டங்கள் ஒன்றொன்று இடைவெட்டுமாறு வரைந்து அகிலத்தொடையினுள் காட்டுவோம். இந்த எடுப்புக்கான குறியீட்டு வடிவம் அனைத்தும் பிரகாசிக்கும் என்பது A பார் வெற்று வகுப்பு முதலிலே நோக்கியிருந்தோம். அத்துடன் அனைத்தும் தங்கமல்ல என்பது B பார் வெற்று வகுப்பு அன்று, B பார் சமன் என்ற வெற்று வகுப்பு. இந்த இரு குறியீடுகளையும் வரைபடத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற போது A பார் வெற்று வகுப்பு என்பது இவ்வாறு அமையும். A தவிர்ந்த வகுப்பு வெற்று வகுப்பு ஆகும். அடுத்து B பார் வெற்று வகுப்பு அன்று, B தவிர்ந்த வகுப்புக்குள்ள அங்கத்துவம் உண்டு. இங்கால் அங்கத்துவம் உள்ளடங்க வாய்ப்பில்லை. ஆகவே கிளியரா சொல்லுவோம், இதுக்குள்ள அங்கத்துவம் உண்டு. இதேபோல் இன்னும் எடுப்புகளுக்கான வென் வரைபடங்களை வரைந்து மாணவர்கள் பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் வகுப்பளவையினை தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். இந்த வகுப்பளவையின் அடிப்படை எண்ணக்கருக்கள் மற்றும் எடுப்புகளுக்கான வகுப்பளவை குறியீடுகள் வென் வரைபடங்களை தெளிவாக விளங்கிக் கொள்ளும். இது அடுத்து வரும்
பயனுள்ள தர்க்கம் என்னும் பாட அலகுக்கும் நிகழ்தகவு போன்ற பாட அலகுகளுக்கும் துணை புரியும். நல்லது மாணவர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.